Hi dears, welcome back to our channel. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஹாய், இன்னைக்கு தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தான் வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எல்லாம் அப்படியே இருக்குது, இன்னும் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. இந்த vlogல வந்து நாங்கள் எப்படி வந்து வீடை செட் பண்ணுறோம், எப்படி அரேஞ்ச் பண்ணுறோங்க தான் காட்டியிருப்போம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே குட்டி குட்டி கிளிப்ஸாக எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஹோம் டூர் நாங்கள் தனியாக போடுறோம் எங்களோட வீட்டை. என்ன கொடுமை சார் இது. வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வீடெல்லாம் செட் பண்ணிவிட்டு 2 days கழிச்சு தான் நாங்கள் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க் நிறையா இருக்குது. மளிகை சாமான க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியாச்சு, ஆனால் எல்லாமே அதை பேக் பண்ணி தனித்தனியாக எடுத்து வைக்கணும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய குக்கிங் வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம், இனிமேல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ்லாம் வரும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன் சிரிக்கிறீங்க? அழகுடா. அழகுதான் யார் இல்லைனா. A few minutes later. நான் ஃபர்ஸ்ட் கொடுத்ததுல பர்த்டேக்கு எனக்கு கிடைச்ச ஒரு தேவதை யாருன்னா அது நீ தாண்டி குட்டிமா. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏழேக்கள். A few moments later. I love you. எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஷூட் எடுக்கிறதுக்கு ட்ரைபாடில். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ட்ரைபாட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இந்த மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே இறக்கி பார்க்கணும். இது என்னோடய டெடி. ஸோ எல்லாமே எடுத்து பார்க்கணும், எது இது தேவையில்ல அதெல்லாம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் க்ளீன் பண்ணிடலான்ட்டு வந்திருக்கோம். ஸோ இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. A few moments later. ஃப்ரீ கார்பெண்டர் எங்கள் வீட்டுக்கு, அப்புறம் ஃப்ரீ கேமராமேன். சார் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி ஆயிடுச்சு. ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஃபிக்ஸ் பண்ணாதான் இதோட அழகு தெரியும். இங்கே திருப்பி காட்டுங்க. மவுண்ட் வால் நாமளே செட் பண்ணிக்கலாம், ஸ்டாண்ட் மாதிரி ஹாலில். இப்போ கரெக்டாக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல?
என்னங்க என்னங்க இப்படி உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. வேலை செஞ்சுட்டாரு. எனக்கும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுனால தான் நான் படுத்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு. மேக்ஸிமம் வீடு முக்கால்வாசி சுத்தம் பண்ணிட்டோம். இன்னும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைஸ் பண்ணணும், கிச்சனில் வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த வால் கிளாக் வந்து எங்களுக்கு வந்து கிஃப்ட்டில் வந்துச்சு, இந்த கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஒன்று செட் பண்ணல. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எர்காட்டில் வாங்கினோம். எர்காட் vlog வரும்போது உங்களுக்கு நான் இந்த பிளான்ட்டை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இது எங்கே வைக்கிறதுன்னு தெரில, இண்டோர் பிளான்ட். ஸோ அதுக்காக நாங்கள் மேலே இப்போதைக்கு வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணிட்டு தான் வைக்கணும். சந்தோஷ் ஏன் என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சாமி முடியலையா?